வெல்கம் டு மை சேனல். அதுக்கு பெரிய வீடியோ பார்க்குறீங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கோழிக்கொண்டை பூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக நான் வீடியோ போடுறேன். அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒன்லி ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் தான் நம்ம போட போகிறோம். என்னென்ன டிசீஸ் வரும், என்ன மாதிரி பயிர்களில் எந்தெந்த மெயினான டிசீஸ் வரும், அது ஒரு சிலவங்களாம் வந்து அது கண்டுபிடிக்க தெரியாமல் நீங்கள் மருந்து வாங்கி யூஸ் பண்ணுறதுலையே அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணுவீங்க. முக்கியமான டிசீஸ் எந்த இடத்துல வரும், எப்படி கண்டுபிடிக்கிறது, அதனால் சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறதுக்காக நம்ம சொல்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கொண்டையை வந்து நம்ம பார்க்க போகிறோம். கோழிக்கொண்டையில் வந்து பார்த்திங்கன்னா இது மெயினான டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வருது வந்து இந்த புழு தாக்கம். புழு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரிச்சிப்படும். இலையிலே வந்து பார்த்திங்கன்னா அதோட வந்து சாப்பிட்டுட்டு அதோட கழிவுகளை வந்து மேலே வச்சுட்டு போயிடும். அதை வச்சே நீங்கள் வந்து உள்ளே இருக்க புழு இருக்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அதே பாருங்கள், இதெல்லாம் வந்து அதோட கழிவுகள் தான். சரிங்களா? அதே மாதிரி வந்து பேன் தாக்கம் இருக்கும். பேன் எதில் இருக்கும்னா இந்த பூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த பூக்குள்ளே வந்து இருக்கும். இந்த பூக்குள்ளே இருந்தாலே என்ன பண்ணும், இந்த பூவோட கலர் வந்து மாறிடும். இதனால் கலர் வந்து பிரைட் இருக்காது, நல்லா எடை இருக்காது, அப்படியே அப்படியே கருகிற மாதிரி ஆகிடும். இது வந்து 2வது விஷயம். 3வது விஷயம் வந்து நல்லா நோட் பண்ணிக்கிங்க. அதிகமாக வந்து தழைச்சத்தை வந்து அதிகமாக கொடுக்காதீங்க. கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி போங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, தழைச்சத்து நீங்கள் கொடுக்குறது தப்பு இல்லை. அது பனிக்காலத்துலேயோ மற்ற காலத்துலேயோ கொடுக்குறத வந்து தவிருங்க. அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் மெயினான டிசீஸே. இதுக்காக தான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.